ஒரே நாள்ல 40 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்துல இந்த 40 சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே, தயவு செஞ்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க எல்லாருமே நீங்க லைக் பண்ணணும். 100% எல்லாருமே நீங்க வானிலை அறிக்கையை லைக் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சீக்கிரமா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மழை பத்தின தகவல் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாம நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்பு. கொஞ்ச நேரம் மழை பெய்தாலும் அது ஒரு கனமழையாகவும் மிக கனமழையாகவும் அதி கனமழையாகவும் இனி வரும் மணி நேரங்களில் எதிர்பார்க்க முடியும். ஆகவே கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகும். ஒரு சில மணி நேரங்கள் மட்டுமே நமக்கு மழை பெய்யும். ஆனால் கடைசியில் பார்த்தா அது ஒரு மிக கனமழையாகவும் அதி கனமழையாகவும் இருக்கக்கூடும். டெல்டா மாவட்டங்களில் மழை ஆரம்பித்து வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக மிக தீவிரமான மழை இனிமே தான் நமக்கு பதிவாக போகுது. இதுவரைக்கும் வந்ததெல்லாம் ஒரு கனமழை தான். ஆனால் இனிமே தான் நம்ம அந்த மிக கனமழை மற்றும் அதி கனமழையை பார்க்க போகிறோம். பல மாவட்டங்கள் மற்றும் பல பகுதிகளில் இடைவிடாமல், அதாவது நமக்கு நேரமே கொடுக்காம 24 மணி நேரமும் மழை பொழிவு நிறைய நாள் நம்ம லைவ் செக்ஷனில் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ் ரெயின்ஃபால் இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம அந்த மழையை பார்க்க போகிறோம். 24 ஹவர்ஸ் ரெயின்ஃபால் டெல்டா மாவட்டத்தில் பதிவாக போகுது. அதே மாதிரி சென்னை போன்ற இடங்களுக்கும் நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. 24 ஹவர்ஸ் ரெயின்ஃபால் நம்ம தமிழக கடலோர மாவட்டத்தில் பார்க்க போகிறோம். இதனால் நமக்கு வரக்கூடிய விளைவு 40 சென்டிமீட்டர் மழை பொழிவு தாங்க. 24 மணி நேரமும் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து விடிய விடிய மழை கொட்டி தீர்த்து 40 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்ய போகுது. ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க. இதில் அதீத கனமழை எங்கெல்லாம் பதிவாகும்? அதீத கனமழைனா 40 சென்டிமீட்டர் 35 முதல் 40 வரைக்கும் பெய்யக்கூடிய பகுதிகள் அதீத கனமழைன்னு சொல்லப்படும். இந்த மழையானது நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மிக மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை நேரங்களில் அதி கனமழை பதிவாகி அதுக்கப்புறம் நாளைய தினங்களில் அதீத கனமழை அப்படிங்கிறது பெய்து கொட்டி தீர்த்துரும். ஆகவே டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க, நாகப்பட்டினத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே கவனமாக இருங்க. நாகப்பட்டினத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த பகுதிகள் முழுவதுமாகவே வெள்ளம் சூழ்ந்து காணப்பட போகிற பகுதிகள். அடுத்ததாக மயிலாடுதுறையிலும் மிக கடுமையான மழை பெய்து எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக மாறக்கூடிய பகுதிகள் மயிலாடுதுறை மாவட்டம். சீர்காழி மற்றும் தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக மாறப்போகிறது. அந்த அளவிற்கு மழை தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் எங்கு பார்த்தாலும் வெள்ளம் தீவிரமாக பதிவாகக்கூடிய பகுதிகளாக திருவாரூர் மாவட்டமும் எதிர்பார்க்கப்படுது. திருவாரூர்ல எல்லா பகுதிகளுக்குமே மாவட்டம் முழுவதுமாகவே மிக தீவிரமான மழை பெய்து அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக கொட்டி தீர்க்கும். காரைக்கால் முழுவதுமாகவே வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், காரைக்கால் நம்ம சொல்லியிருந்தோம். கடலூர் மாவட்டம், கடலூரில் மிக மிக முக்கியமான பகுதியாக சிதம்பரம், பரங்கிப்பேட்டை, அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பாதிரிப்புலியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மஞ்சக்குப்பம், நெல்லிக்குப்பம், பன்ருட்டி போன்ற பகுதிகளிலும் மிக கடுமையான மழை பொழிவுகள் பதிவாகும். கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கிட்டத்தட்ட 35 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு தீவிரமாக கொட்டி தீர்க்கும். கடலூர் மாவட்டம் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். நிறைய பேர் கடலூர் மாவட்டத்தில் மழை வருமானு கேட்குறீங்க. கடலூர் மாவட்டத்திலும் அதி கனமழை அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. 30 சென்டிமீட்டருக்கு மேலேயே கடலூருடைய கடலோர பகுதிகளில் மழை தீவிரம் அதிகரிக்கும். கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். விருத்தாச்சலம், பெண்ணாடம், திட்டக்குடி, நெய்வேலி, வடலூர் உள்ளிட்ட போன்ற பகுதிகளிலும் 15 முதல் 20 சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது குறைஞ்சது இருக்கும். கடலூர் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் அதி கனமழையானது பதிவாகும். அடுத்ததா புதுச்சேரி பகுதிகள். புதுச்சேரி முழுவதுமாகவே அதி கனமழை எச்சரிக்கை. தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பாக இந்த மாவட்டங்கள் தப்பிக்கவே முடியாது. மழையிடம் சிக்கிதான் ஆகணும். கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி போன்ற பகுதிகளில் மழை தீவிரம் மிக கடுமையானதாக இருக்கும். அதி கனமழை கொட்டி தீர்க்க போது
சென்னை அடுத்ததா சென்னைக்கெல்லாம் மழை வராதுங்க, சும்மா சொல்லாதீங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ல போடுறீங்க. இந்த 1 சென்டிமீட்டரு 2 சென்டிமீட்டர்லாம் சில கமெண்ட்ல பார்க்க முடிஞ்சது. ஒரு இன்னமும் 12 பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க, சென்னையிலலாம் மழை வராது, சென்னையெல்லாம் பெருசா மழை எதிர்பார்க்க முடியாதுன்னு. சென்னைக்கு அதீத கனமழை கொடுத்துருக்குறோம், எழுதி வச்சுக்கோங்க. சென்னை பகுதிகளில் மழை தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். உஷாரா இருந்துக்கோங்க, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத வதந்திகளை நம்பி ஏமாந்துடாதீங்க. சென்னைக்கு மழை வராதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து நம்பிடாதீங்க. மழை பொழிவு ரொம்ப அதிகம் சென்னையில். தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் அப்படியே வடக்கு திசை நோக்கி தான் நகரப்போகுது. டெல்டாவில் முதல்ல மழை இருக்கும், அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும், அதுக்கப்புறம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் பலத்த மழை தீவிரமாக இருக்கும். கொஞ்சம் தாமதமாகும், சென்னைக்கு வந்து மழை சூடு பிடிக்க கொஞ்சம் தாமதமாகும். இருந்தாலும் அந்த கனமழைங்கிறது விடாமல் வந்துக்கிட்டே இருக்கும். மிக கனமழை மற்றும் அதி கனமழை எதிர்பார்க்க முடியுமானா எதிர்பார்க்க முடியும். அது எப்போ அப்படின்னா வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரொம்ப தீவிரமான மழை இருக்குது. குறிப்பாக வியாழக்கிழமை அதிகாலை நேரங்கள், சென்னை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை அதிகாலை மற்றும் அந்த வியாழக்கிழமை முழுவதுமாகவே, அதிகாலைன்னு இல்லை, அந்த நாள் முழுவதுமாகவே மழை தீவிரம் மிக அதிகமாக கொட்டி தீர்க்க போகுது சென்னையில். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக மிக கடுமையான மழை காத்துக்கிட்டு இருக்கு. அரக்கோணம் போன்ற பகுதிகள், அதுக்கப்புறமா பழவேற்காடு உள்ளிட்ட இடங்கள்ல நமக்கு ரொம்ப தீவிரமான மழை இருக்கும். திருவள்ளூர் மாவட்டத்திலும் அதீத கனமழை எச்சரிக்கை. இப்போ நமக்கு டெல்டா மாவட்டத்தில் புதன்கிழமை வந்து ரொம்ப தீவிரமான மழை இருக்கும், அதாவது நாளைய தினங்களில் ரொம்ப ரொம்ப அதிகமான மழை இருக்கும். ஆனால் சென்னை பகுதிகளுக்கு நாளைக்கு தான் கனமழையே ஆரம்பிக்கும். ஆனால் வியாழக்கிழமை அதிகமான மழை பெய்யுது. அங்கே டெல்டாவில் இப்போ நாகப்பட்டினத்தில் எந்த அளவுக்கு மழை இருக்கோ அதே மழை பொழிவு சென்னை பகுதிகளுக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். கனமழை வலுத்து காணப்படும். பெய்யாத பகுதிகள், மழை பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இந்த பலத்த மழையானது நிச்சயமாக தீவிரமடையும். அடுத்ததாக அதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள், ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டம் அதி கனமழை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் அதி கனமழை எச்சரிக்கை உண்டு. குறிப்பாக பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, கும்பகோணம் உள்ளிட்ட போன்ற இடங்கள்ல மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். இன்னைக்கு காலையில் நம்ம லைவ் செக்ஷன் பார்க்கும்போது நிறைய பேர் இந்த கும்பகோணம் பகுதிகளில் மழையே வரலங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. மழை பயங்கரமாக இருக்குது தஞ்சாவூரில். சும்மா கொஞ்ச நஞ்ச மழை கிடையாது, மிக 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 தீவிரமான மழை பொழிவுகள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 30 சென்டிமீட்டருக்கு மேலாகவே நமக்கு மழை பொழிவு இருக்கும். நிறைய தாழ்வான பகுதிகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போது எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க முடியுமோ தயவு செய்து அந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருங்க. தொடர்ந்து பார்க்கலாம். மின் தடையெல்லாம் ஏற்படுமான்னு கேட்குறீங்க. சில பகுதிகளில் முன்னெச்சரிக்கை காரணமாக மின் தடைகளும் ஏற்படலாம், அதுக்கும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தது அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டத்தில் மழை பொழிவு எப்படிங்க இருக்கும்? ஜெயங்கொண்டத்தில் 25 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிய வாய்ப்பு இருக்குது. அரியலூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 25 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு தீவிரமடையும். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, இலுப்பூர், பொன்னமராவதினு எல்லா பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதுமாகவே ஒரு அதி கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உஷாராக இருந்துக்கோங்க. விழுப்புரம் மாவட்டத்திலும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம், விக்கிரவாண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக மிக அதிகப்படியான மழை உண்டு. காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை கொட்டி தீர்க்கும். ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர் போன்ற பகுதிகளிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் படிப்படியாக முதல்ல மிதமானதுலேருந்து கனமழையாக ஆரம்பிக்கும், அப்புறம் கனமுதல் மிக கனமழையாக மாறும், அப்புறம் மிக கனமழையிலிருந்து அதி கனமழையாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம், மேல்மருவத்தூர், மகாபலிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மிக மிக தீவிரமான மழை பொழிவுகள் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் கண்டிப்பாக பெய்ய போகுது. அதனால் மழை வராதுங்க, சென்னை பக்கம்லாம் மழை வராதுங்க, அப்படியே நாகப்பட்டினத்தில் வந்து அப்படியே வடக்கு திசை நோக்கி அப்படியே வேற எங்கேயாச்சும் போயிடும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தொடர்ந்து நாகப்பட்டினத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா படிப்படியாக சென்னை நோக்கிய அதிக வாய்ப்புகள் உண்டு. சென்னையில் கரை கிடக்குமா நிறைய பேர் கேட்குறீங்க. தொடர்ந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், நாகை, அதுக்கப்புறம் கடலூர் முடிஞ்சதுக்கு அப்புறமா சென்னை பகுதிகள் தான் அதிக மழை வரப்போகுதுன்னு. அடுத்தபடியாக மிக கனமழை எங்கெல்லாம் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். மிக கனமழைங்கிறது 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்யக்கூடிய பகுதிகள் மிக கனமழையாக பார்க்கப்படுது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை அதிகரிக்கும். தொண்டி, ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை, முதுகளத்தூர் நிறைய பகுதிகளில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை, ஒரு மிக கனமழையாக 15லிருந்து 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்ய போகுது. சிவகங்கை மாவட்டத்திலும் ஒரு மிக கனமழை எதிர்பார்க்கலாம். கன முதல் மிக கனமழை அதிகரிக்கும்.
தாழ்வு மண்டலம் கிட்ட நெருங்க நெருங்க ராமநாதபுரம் சிவகங்கையில மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் படிப்படியாக மழை தீவிரம் அதிகரித்து நிறைய இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. பெரம்பலூர் மாவட்டம் முழுவதுமாகவும் மிக கனமழை எச்சரிக்கை உண்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் பெரும்பாலும் கனமழையும் சில இடத்தில் மட்டும் மிக கனமழை வந்து பதிவாகும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிழக்கு பகுதி ஏற்கனவே சொன்னது போல கீழ்பெண்ணாத்தூர், செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதாவது திருவண்ணாமலையிலிருந்து திண்டிவனம் போற வழிகள் முழுவதுமாக இந்த கிழக்கு பகுதி முழுவதுமாகவே மிக கனமழையும், மற்ற இடங்கள் திருவண்ணாமலை வடக்கு, திருவண்ணாமலை தெற்கு, திருவண்ணாமலையினுடைய மேற்கு பகுதிகள் என இந்த பகுதிகளுக்கு கனமழை மட்டும்தான் இருக்கும். திருவண்ணாமலையினுடைய கிழக்கு பகுதிகளுக்கு மட்டும்தான் மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாக போகுது. அடுத்ததா கனமழை எங்க ப்ரோ வரப்போகுது, கனமழைலாம் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வருங்க, கவலைப்படாதீங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த 3 மாவட்டங்கள்ல வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மழை அதிகமா இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில. அடுத்ததா சேலம், நாமக்கல், கரூர். சேலம், நாமக்கல், கரூர்ல நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கணிசமா அதிகரிக்கும். நிறைய இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாகும். சேலம், நாமக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை அதிகரிக்கும். ரொம்ப அதிகமா வெள்ளப்பெருக்கு வராது, கொஞ்சம் கனமழை மட்டுமே எதிர்பார்க்கலாம். திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்கள், இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலும் வந்து கனமழை மட்டும்தான் இருக்கும். பெரிதளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாது, பயப்படாதீங்க. திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் பரவலாக கனமழை மட்டுமே விட்டு விட்டு பதிவாகும். விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக விட்டு விட்டு நமக்கு கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே எங்கெங்கெல்லாம் கனமழை வரும் அப்படிங்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க. எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா இந்த மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு 10 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கனமழையில வந்து எதிர்பார்க்க முடியும். இப்போ சொல்லாத மாவட்டங்கள், அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்களில் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதனால எந்தெந்த மாவட்டங்கள்லாம் இப்போ நம்ம சொல்லாம இருந்தோமோ அங்கெல்லாம் வந்து மிதமான மழை தான் இருக்கும். பெரிதளவுல கனமழையும் எதிர்பார்க்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஆகவே மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி இது போன்ற மாவட்டங்கள், திருப்பூர், ஈரோடு எல்லாம் வந்து மிதமான மழை மட்டும்தான் பதிவாகும். ரொம்ப தீவிர கனமழை அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடையாது. அடுத்ததாக காற்றுடைய வேகம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. காற்றுடைய வேகம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். பயப்படுற அளவுக்கு ரொம்ப அதிக காற்று கிடையாது. தரை காற்று மட்டும் 40 கிலோமீட்டர் இல்லை 30 கிலோமீட்டர் வேகத்தில் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மட்டும் தரை காற்று பலமாக இருக்கும். மற்றபடி காற்றுனால எந்த பாதிப்பும் இல்லை. மழை தாங்க ரொம்ப மோசமாக இருக்க போகுது. ஏன்னா காற்று குறைவாக இருந்தது அப்படிங்கிறதுனால மழை ரொம்ப மோசமாக இருக்கும். ஒருவேளை காற்று அதிகமாக இருந்திருந்தா இப்போ மழையே நமக்கு வந்திருக்காது. ஏன்னா அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ப்ரெஷர், அதாவது காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கடந்த வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் பார்க்காதவங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. ஆகவே காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் தரைக்காற்று மட்டுமே நமக்கு வந்து அதிகமாக இருக்குமே தவிர மற்றபடி வந்து புயல் காற்றுக்கான வாய்ப்பு இல்லை. மழை பொழிவு, அதி கனமழை மற்றும் அதீத கனமழை உறுதியாக பதிவாகிடும். நண்பர்களை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இனி வரும் மணி நேரங்களிலும் மழை விடாம வரப்போகுது. பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை, அடுத்ததாக பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. சில மாவட்டங்கள் வெள்ளிக்கிழமை வரைக்குமே நமக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் லீவ் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முன்னெச்சரிக்கை காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அநேக இடங்களிலும் மழை தீவிரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இடைவிடாத மழை பொழிவு நிச்சயமாக நமக்கு தீவிரமடையும். அநேக இடங்களிலும் பலத்த மழையானது எதிர்பாருங்க. பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை முன்னெச்சரிக்கை காரணமாக குறிப்பா டெல்டா மாவட்டத்தில் 2-3 நாட்கள் வரைக்கும் விடுமுறை கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அங்க மழையும் ரொம்ப அதிகமா இருக்க போகுது. ஆகவே தொடர்ந்து முன்னெச்சரிக்கையாக இருங்க. வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க. தயவு செய்து எங்கேயும் போகாதீங்க. நிறைய பேர் சுற்றுலா போகலாமான்னு கேட்குறீங்க. இந்த நேரத்தில் சுற்றுலா முழுவதுமாக நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. வீட்டுக்குள்ளேயே நீங்கள் சேஃபாக இருங்க. தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி வைத்து கொள்ளுங்க. தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. மற்ற நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.